ஒரு பழைய பூட்டு பல வருஷமாக அந்த வீட்டை பாதுகாத்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வீட்டோட முதலாளி சாவியை தொலைச்சிட்டாரு. சாவியை தேடி பார்த்தாரு, கிடைக்கல. எங்கே தேடி பார்த்தாலும் சாவி கிடைக்கல. உடனே ஒரு சுத்தியலை எடுத்துகிட்டு வந்து அந்த பூட்டை ஓங்கி அடிக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த பூட்டை அழுதுகிட்டே ஒரு கேள்வி கேட்டுச்சான். சாவியை தொலைச்சது நீ, சம்மந்தமே இல்லாமல் தொலைஞ்சு போனது அந்த சாவி. ஆனால் தப்பு செய்யாத எனக்கு ஏன் இத்தனை அடி, என் தலைமையில் ஏன் இவ்வளவு பாரம்னு கேட்டுச்சான். இதே கேள்விதான் இன்றைக்கி உங்கள் மனசுலையும் இருக்கு இல்லையா? ஆமாங்க, வாழ்க்கையில் நல்லது செஞ்சவங்களுக்கும் நேர்மையாக இருந்தவங்களுக்கும் தான் இன்றைக்கி அதிகமாக அடி விழுது. நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைகள்னு நீங்கள் கதறி அழும்போது அந்த பூட்டுக்கு கிடைச்ச அதே பதில் தான் உங்களுக்கும். பூட்டு அடி வாங்கிறது அதை உடைக்க அல்ல, அதை திறக்க தெரியாதவங்களால தான். அதே மாதிரி உங்கள் அருமை தெரியாதவங்க உங்களை காயப்படுத்தலாம், ஆனால் அந்த அடிகள் உங்களை இன்னும் பலமானதாக மாற்றிக்கிட்டு இருக்கு. பைபிள் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுது. 1 பேதுரு 2:20 நன்மை செய்து பாடுபடும் போது நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஆமாங்க, மனுஷங்க உங்களை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படுது. ஒரு சிற்பி கல்லை அடிக்கிறது அதை உடைக்க இல்லை, அதை ஒரு அழகான சிற்பமாக மாற்ற தான். நீங்கள் இப்போ அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் நாளைக்கு உங்களை ஒரு ராஜகோபுரமாக நிறுத்த போகுது. அந்த பூட்டு அடி வாங்கினாலும் தன் கடமையை விடுறது இல்லை. நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்லது செய்கிறத விட்டுறாதீங்க. உங்களை அடித்தவங்க முன்னாடியே உங்களை அரியணையில் உட்கார வைக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இருள் மறைஞ்சி விடியல் வரப்போகுது. இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு பாரத்தை குறைச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.